இது 5 ரூபாய் காயின். இது சிவபெருமானோட சூட்சமம். இங்கே பார், கழுத்துலேருந்து இறங்கி இருக்குது. இது ருத்ராட்சம் ஒரிஜினல் அப்படின்னா இங்கே பார், நல்லா பார். அதாவது அதனோட விஷயத்தை காட்டுறேன். எது பாத்தியா பார், ₹1 காயின் மேலே கூட வச்சு காட்டுறேன் பார். பார் பாத்தியா, வலது பக்கம் போது 1, 2வது காட்டுறேன் பார். பார் இது உல்ட்டா வருது 2. பார் அதையும் காட்டுறேன் பார். அப்படியே இந்த காயின் போட்டு கூட காட்டுறேன் பார். 3வது அதாவது இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா ₹1 காயின் சில்வர் காயின் வச்சு இது போல் வச்சு பார்த்தீங்கன்னா பார், அது திரும்ப இது 2மே 1 வலது பக்கம் 1 இடது பக்கம். நல்லா பார், இன்னும் எத்து கூட காட்ட முடியும். இங்கே பார், கையில் வச்சு கூட காட்டுறேன். பாத்தியா, வலது பக்கம் போது பார், கையில் வச்சு ஒன்று பார், வலது பக்கம் போய் இடது பக்கம் போகுது. இதுதான் ஒரிஜினல், புரியுதா? இது போல் தண்ணியில் போட்டினா அது நிமிராது. அது அறந்து போச்சு அப்படின்னா இதோட சூட்சமாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சூளத்தை எடுப்பா, இதுதான் இந்த சிவனோட அம்சம். அதே ரூபம் தான் இது. இங்கே வந்துக்கிறது 3, அங்கே அறந்து போச்சு பார்த்தியா, அதுதான் உண்மை. இங்கே எனக்கு தாரி கிடையாது. இது சத்தியமான வார்த்தை. ஏன் தெரியுமா? காலை போயிடும் பாரு, காவை காக்க நம்பர் அதை எடுப்பா. ಯಾರಿಗೆ ಜಮೀನು ಬೇಕಂತ, ಜಮೀನು ಯಾರಿಗೆ ಬೇಕಂತ ಅದರಲ್ಲಿ 2 ಜನ ಎಡವಟ್ಟು. ಸರಿನಾ? 2 ಜನ ಎಡವಟ್ಟು. ಅವ್ರು ಯಾರು? 2 ಜನ ಇದ್ದವ್ರೆ. ಯಾರು ಎತ್ತಲ್ಲ ಆ ಕಡೆ ಹೋಗಮ್ಮ, ಆ ಕಡೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. 2 ಜನ ಅವರು ತೆಗಿಬೇಕಂದ್ರೆ 2 ಗಡಪ ಹೆಂಗ ಬನ್ನು அப்படியே ಈ ಸೈಡ್ முடிங்க. அது நடக்கும் அப்படின்னா என்னடா இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போய் அவங்களுக்கு சுடுகாட்டில் பண்ணால் நடக்கணும். வலது பக்கம் இன்னைக்கு நைட்டு நான் கிளம்பணும் அப்படின்னா வலது பக்கம் போ. இல்லை புலின்னு வந்ததுக்கு அப்புறம் போனால் இடது பக்கம். எதுன்றது நீ காட்டு. இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீ கொடுக்குற வாக்கு தான் எனக்கு உண்மை. இங்கே நின்னுங்கிற ஒன்றா உண்மை. இந்த பாத்தியா ஒன்றுமே கிடையாது. எவனோதம் கடை என்ன நீங்கன்ற சாமி நிற்கல, கம்மு போட்டு வச்சுக்கிறாங்க. எப்போ அந்த கால பைரவன்ல வரது காலின்னு வாக்கு கொடுத்துருக்குது. அந்த காலி கூட வாக்கு கொடுக்கும். காவு கொடுத்தா அந்த காவு கூட நான் வழிமுறை கொடுப்பேன். பார்க்குறீங்க பாரு, காவு வாங்குறத ஐயா உதிர்ந்து பாரு. அதுதான் உண்மை. நீ வருவே, அந்த காலி வருவா அப்படின்னா உத்தரவு கொடுத்து வலது பக்கம் போ. ஆவாது அப்படின்னா இடது பக்கம் போ. அவங்களுக்கு வாக்கே கிடையாது அந்த நேரத்துக்கு அப்படின்னா வலது பக்கம் வாக்கு இருக்கு. 3 ருத்ராட்சம் இதுலேருந்து இறங்கி போச்சு. எப்படி 3 ருத்ராட்சம் இதில் இறங்கிடுச்சு. அதுலேருந்து அர்த்தம் என்ன? சிவபெருமான ஆசீர்வாதம் உங்களுக்கு குதிரைன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நீ குடிச்சினா வலது பக்கம் போனால் நான் அந்த காலி வர வைக்கிறேன். நீ உத்தரவு கொடுக்கணும்னா நான் வர வைக்கிறது இல்லை. அவ்வளோதான். ஹரிஷ்குமார் அவருக்கு அவங்க குலதெய்வ முனீஸ்வரன் வரும், அந்த காலி தான் வரணும் வாக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா வலது பக்கம். இல்லை அப்படின்னா இடது பக்கம். இல்லை அந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னா நீ உத்தரவு கொடு, வலது பக்கம் போ. இல்லை நான் போவேன் அப்படின்னா இடது பக்கம்.
இல்லைன்னா நீ தெளிவே கிடையாது நான் விட்டு போயினே இருப்பேன். தெய்வமே கிடையாதுன்ட்டு போடுவோம், ஒரே வா சொல்லிட்டு போடுவோம். முடியா தெய்வமே கிடையாதுன்ட்டு போடுவோம். புரியுதா? ரெண்டுல ஒரு முடிவு சொல். இதுவா இதுவா அதுவா? பிராணமா சிவபெருமானா சிவபெருமானோட ருத்ராட்சமா? இது மூணுத்துல எது நீ காட்டி கொடு. நீ எந்த பக்கம் திரும்பி அந்த திசையை வச்சு நான் கூப்பிட்றேன். எது உண்மைன்றதை நீ காட்டி கொடு, நான் பார்க்க. அதுக்கு நான் நிற்கிறேன் முன்னாடி. ஏன் கொடுக்கல? திரும்ப மாட்டேங்குது, என்ன காரணம்? திரும்பணுமா? இது அவசியம் கிடையாது. அப்போ எது போட்டுட்டாது? ஒன்று அந்த பக்கம் போகும், இல்லை இந்த பக்கம் வா, இல்லை ஒரு சுற்றி வந்து நின்று. ஏன் சுத்த மாட்டேங்கிற? எதுக்குமே வழி கொடுக்கலையே. அப்போ இது நின்றுங்கிறது எதுக்கு? அப்போ அவங்களுக்கு நடக்குமா நடக்காது? அப்போ நீ நின்றுங்கிறத வந்து நேர்க்க கேட்க நினைக்கிறியே அப்படின்னு போகக்கூடாதுன்றது அர்த்தம். அது ஆகிறது, அது ஆகாது. உத்தரவு கொடு, இங்கே ரெடி ஆயினுங்கிறோம். இந்த இடம் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இங்கே மாதம் நம்மளால் கேள்வி கேட்டு தின்ன முடியாது. என்ன நான் எடுக்கிறது பிச்சை, எப்படி நான் எடுக்கிறது 10 பேர்கிட்ட பிச்சை. அந்த பிச்சையில் கூட நானும் என் பிள்ளைங்களோ தின்னலை. அத்தவங்களுக்கு தான் படியாந்துக்கிறேன், அத்தவங்களுக்கு தான் நல்லது பண்ணிட்டு போகிறேன். ஒன்று நீ திரும்ப உத்தரவு கூட இல்லைன்னா ரெண்டு இதில் ஒன்று பதில் சொல்லு. நான் இந்த இடத்துல கடவுளே கிடையாது. எப்படி வாசிடும் கீழே இறங்கி கற்பூரம் வச்சு உட்காருங்க. கற்பூரம் பாரு, பிச்சை எடுப்பா, அதுலேருந்து எடுப்பா ஒரு கற்பூரம். எதுக்கா மேட்ச் வாஸ் எல்லாம் வச்சிடும். அங்கே இருக்கு பாரு, எடுத்து கூட இதா மேட்ச் வாஸ் அங்கே வச்சுக்கிறோம் பாரு. ஏன் சமையல் மேலே ஒரு கற்பூரம் வழிபாடு யார் வச்சுக்கோ? எதாப்பா வழிபாடு?